Hi children, இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கிங்ஸை பற்றி பார்த்துருந்தோம் போன கிளாஸில். இந்த கிளாஸில் வந்து இந்த முகல் எம்பையரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். The Mughals provided a stable administration in larger parts of India. The emperor was the supreme head of the Mughal administrative system. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பார்ட்ஸில் நிறைய ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு காமன் அப்படியே ஒரு மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து எம்பரர் தான் வந்து, எம்பரர்னால் என்னது, எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கார் இல்லையா, கிங். அவர் தான் வந்து அந்த ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே ஹெட்டாக இருப்பாங்க. அவர் என்னது, ஹி வாஸ் அ லா மேக்கர், த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஆர்மி அண்ட் த ஃபைனல் டிஸ்பென்சர் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ லா மேக்கர்னா லா எல்லாத்துக்குமே வந்து லா கிரியேட் பண்ணுறவங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போடுறவர் இவர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், எதுனாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு இவருடைய நாலேஜ்க்கு போகாமல் எந்த வேலையுமே நடக்காது. அப்புறம் அந்த ஆர்மியோட கமாண்டர் இன் சீஃப் இவர். அப்புறம் இது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு தடவை டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஃபைனலாக எல்லாத்தையும் இவர்கிட்ட காமிப்பாங்க, அதான் ஃபைனல் டிஸ்பென்சர். சரியா. ஹி வாஸ் அசிஸ்டட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவர் வந்து எப்படி அசிஸ்ட் பண்ணுவாங்க, இவர் எப்படி எல்லாத்தையும் அட்மினிஸ்டர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, அங்கே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு தான் இவர் எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்காரு. த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அஃபிஷியல்ஸ் வேர், அந்த மினிஸ்டர் சொன்னோம் இல்லையா, அவங்களாம் யார் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாக்கில் அப்படின்றவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு வாசிர் ஆர் திவான், அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, இந்த வரவு செலவு கணக்கெலாம் பார்ப்பாங்க இல்லையா, ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கான இன்சார்ஜாக இருக்கார். ஸோ இவங்களை டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த எம்பரர் வந்து எல்லா டெசிஷனையுமே எடுப்பார். நெக்ஸ்ட்டு மீர் பக்ஷி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஆர்மியோட இன்சார்ஜ் யார், மீர் பக்ஷி. நெக்ஸ்ட்டு த மீர் ஷாமன் லுக்ட் ஆஃப்டர் த ராயல் ஹவுஸ் ஹோல்டு, வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸு, வீட்டை மொத்த பொறுப்பு, வீட்டுடைய பொறுப்பு யார் கொடுத்துருக்காங்க, மீர் ஷாமன் அப்படின்றவருக்கு. நெக்ஸ்ட்டு த காசி வாஸ் த சீஃப் ஜட்ஜ் யார், காசின்றவர். நெக்ஸ்ட்டு சர்தர் வாஸ் த மினிஸ்டர் ஆஃப் என்ஃபோர்ஸிங் இஸ்லாமிக் லா. ஸோ இஸ்லாமிக் லாவை வந்துட்டு அது என்னன்னு சொல்கிறாங்க, ஷாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மினிஸ்டர் யார் அப்படின்னா சர்தர். நெக்ஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா பொதுவாக அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அப்படின்னா அவங்களுடைய ஏரியா இருக்கும் இல்லையா, முகல் எம்பரருடைய ஏரியாஸு, ஸ்டேட்ஸு, அதெல்லாம் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, அதுக்குள்ள எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். த எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு செவரல் ஷுபாஸ் அப்படின்ற நேம் என்னது, ப்ரொவின்சஸ். ஸோ டிவைடட் இன்டு, நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி அவருடைய எம்பையரையும் டிவைட் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரொவின்சஸாக டிவைட் ஆகிருக்கு. ஈச் சுபா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அன் ஆஃபீஸர் கால்டு சுபேதார். ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்க்கும் வந்து ஒவ்வொருத்தரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுபேதார் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஷுபாஸ் வேர் த ஃபர்தர் டிவைடட் இன்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் கால்டு சர்க்கார்ஸ். எப்படி வந்து நம்ம ஸ்டேட்ஸு அந்த ஒவ்வொரு, இப்போ தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸாக இருக்குது இல்லையா, அதே போலவே அந்த ப்ரொவின்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்போம். அதுக்கு என்ன நேம் அப்படின்னா சர்க்கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேமு. இந்த சர்க்கார்ஸை வந்து மறுபடியும் வந்து நம்ம எப்படி பஞ்சாயத்து, டவுனு, சிட்டி அந்த மாதிரி பிரிச்சிருக்கோமோ அந்த டிஸ்ட்ரிக்டை, அதே போல் இதுவும் வந்துட்டு பார்கானாஸ் அப்படின்ற நேமில் டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிராமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமம் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். த டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வேர் அட்மினிஸ்டர்ட் பை கோர்ட் வால்ஸ். அங்கே இருக்கிற சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸை வந்து யார் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, கோர்ட் வால்ஸ். அதாவது இந்த சீஃப் இவர் சொல்லுவாங்க இல்லையா எம்பரர், இந்த எம்பரர் சொல்லக்கூடிய இந்த எம்பரருடைய நாலேஜுக்கு போயிட்டு இவர் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அது அவங்க சொல்கிறத இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் the administration of villages were left in the hand of local village panchayat.
இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் வில்லேஜஸ். ஸோ அந்த வில்லேஜோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யார் வில்லேஜ் யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கிட்ட அதை பற்றி ஒப்படைச்சிருவாங்க. த பஞ்சாயத்தார்ஸ் டிஸ்பென்ஸ்ட் ஜஸ்டிஸ். ஸோ கடைசியாக வந்துட்டு அந்த பஞ்சாயத்தார்ஸ் தான் வந்துட்டு அங்கே என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்றத பார்ப்பாங்க. Next army. The Mughal army comprised infantry, cavalry, war, elephants and artillery. ஸோ இந்த இவங்க ஆர்மியில் என்னென்ன இருக்குது? இன்ஃபேண்ட்ரி, கவால்ரி, எலிஃபெண்ட் அண்ட் ஆர்டிலரி. ஆர்டிலரி அப்படின்னா ஆர்மிலாம் இருக்குங்க இல்லையா, சோல்ஜர்ஸ், அந்த ஆர்மி பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு the emperor maintained a large number of trained and well-armed bodyguards and palace guards. ஸோ நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அந்த பேலஸை சுற்றியும் காவலர்கள் நிறையா இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு மன்சப்தாரி சிஸ்டம். அக்பர் இன்ட்ரடியூஸ்டு த மன்சப்தாரி சிஸ்டம். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க? அக்பர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். According to the system, the nobles, civil and military officials were combined to form one single service. Nobles அப்படின்றவங்க யார்? ரொம்ப ஹானஸ்டியாக இதுக்காகவே தங்களை வந்து அர்ப்பணிக்கிறவங்க நோபல்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்மியில் இருக்கக்கூடிய சிவில், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் மிலிட்ரி பீப்புள், இவங்க எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு சர்வீஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன் இன் த சர்வீஸ் வாஸ் கிவன் எ மன்சாப், மீனிங் எ பொசிஷன் ஆர் ரேங்க். ஸோ இந்த ஃபீல்டில் இந்த சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரேங்க். நம்ம எப்படி ஒரு கிளாஸில் இருக்கிறவங்கள வந்து இவன் தான் நல்லா படிக்கிறவன், இவன் ஃபஸ்ட் ரேங்க்கு, இவன் செகண்ட் ரேங்க்குன்னு சொல்கிறோமோ, அதே போலவே இந்த மன்சப் அப்படின்றது மன்சப்தாரி சிஸ்டமில் அந்த மன்சப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரேங்க்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து மன்சப் அப்படின்னு சொல்லுவோம். The Mansabdar was a holder of such a rank. ஸோ அந்த மாதிரி வந்து ரேங்க்கை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவனை வந்து மன்சப்தார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா படிக்கிறத வச்சு ரேங்க் கொடுப்போம். அதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றத பார்க்கலாம். டிபெண்ட் ஆன் சாட் அண்ட் சவார். சாட் அப்படின்றது ஜஸ்ட் நம்பர், ZAT சாட் இருக்கு இல்லையா, ஸோ ஜஸ்ட் நம்பர், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்றது. சவார் அப்படின்றது என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரேங்க் வந்து இவன் நல்லா படிக்கிறான், இவன் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்றது சாட்டு. சவார்ன்றது என்னன்னு பார்க்கலாம். த ஃபார்மர் இண்டிகேட்டட் ஒன்ஸ் ஸ்டேட்டஸ். ஃபார்மர் அப்படின்னா இந்த சாட் வந்துட்டு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ், அவன் எந்த நிலைமையில் இருக்கான், அவன் அந்த சர்வீஸில் அவன் வந்து கரெக்டாக இருக்கானா அப்படின்றத டிபெண்ட் பண்ணி அவனுக்கு சாட் அப்படின்ற ரேங்க்கு கொடுப்பாங்க. சவார் அப்படின்றது என்னென்னா ஹார்ஸ், அதிகமாக யார் வந்துட்டு ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ்மேன் வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சவார் அப்படின்ற நேம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய சேலரி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது? அந்த சோல்ஜர்ஸ் மொத்தமாக எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஈச் மன்சப்தார் ரிசீவ்டு ரேஞ்சிங் ஃப்ரம் 10 to 10,000. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 10லேருந்து 10,000 வரைக்கும் சேலரி ரிசீவ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு த மன்சப்தார்ஸ் வேர் பெய்டு ஹை சேலரி பை த எம்பரர். ஸோ இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா இவங்க மன்சப்தாருக்கு தான் வந்து அதிக சேலரி இருக்கும். அந்த சேலரி வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வச்சிருக்கிற அந்த ஹார்ஸ் இதெல்லாம் வச்சு தானே அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, ரேங்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்? இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, இவன் வந்து எவ்வளோ ஹார்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்ஷனுக்கு அவங்க வந்து அந்த ஹார்ஸ், அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த ஹார்ஸோடு போயிட்டு ப்ரெசென்ட் ஆகணும். their horses were branded to prevent theft. ஸோ அவங்களுடைய ஹார்ஸஸ் எதுக்கு இருக்குது? தெஃப்ட் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது திருட்டு எல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் the emperor could use the troops maintained by Mansabdar whenever he wished. ஸோ எம்பரர் வந்து எப்போ வேணாலும் வந்து அந்த மன்சப்தார்ஸ், அந்த ஆர்மி, அந்த ட்ரூப்பை வந்து கூப்பிடுவார், யூஸ் பண்ணிக்குவார். அவர் எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த எம்பரர் வந்து இந்த மன்சப்தார்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் இது வந்து அக்பரோட டைமில், அக்பர் தான் வந்து இந்த மன்சப்தாரி சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் டைமில் வந்து இதை வந்து ஹெரிடிட்டரி பேசிஸில் இது வரல. ஹெரிடிட்டரினா என்னது? தாத்தாக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் பையன், பையனுக்கு அப்புறம் பேரன், அந்த மாதிரி இது வரல. அந்த பேசிஸில் இந்த ரேங்கை கொடுக்கல.
ஆனால் அதுக்கப்புறம் அக்பருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஹெரிடிட்டரி பேஸ் பண்ணி அவங்க ரேங்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே லேண்டை பற்றி பார்க்கலாம். லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் டோன்ட் அப் டியூரிங் த ரெயின் ஆஃப் அக்பர். ஸோ அக்பருடைய பீரியட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் சிஸ்டம் வந்து நல்லாவே போயிட்டு இருந்தது, அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாவே இருந்துட்டு இருந்தது. ராஜா டோடார் மால் அப்படின்றவர் யாருன்னா ரெவென்யூ மினிஸ்டர், அக்பரோட ரெவென்யூ மினிஸ்டர். அடாப்டட் அண்ட் ரிஃபைன் த சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ்டு பை ஷெர்ஷா வந்து ஒரு சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அந்த சிஸ்டம்மை வந்துட்டு இந்த ராஜா டோடார் மால் அவர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதை வந்து இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு டோடார் மால்ஸ் ஜாப்ட் சிஸ்டம் வாஸ் புட் இன் த பிளேஸ் இன் த நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்சஸ். ஸோ இந்த ஜாப்ட் அப்படின்றது என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம்மை தான் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்லையும் நார்தர்ன் பார்ட்ஸ்லையும் வந்துட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். யார்? இந்த ராஜா டோடார் மால் அப்படின்றவர். ஸோ இந்த ஜாப்ட் சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆஃப்டர் எ சர்வே லேண்ட் வேர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த நேச்சர் அண்ட் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில். ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு சர்வே எடுத்துக்கணும், எவ்வளோ நிலம் வருதோ அவ்வளோ பிரிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சாயிலுடைய ஃபெர்டிலிட்டிக்கும் இந்த நேச்சருக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த லேண்ட்ஸை வந்து சர்வேக்கு அப்புறம் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அந்த ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 1/3 ஆஃப் த ஆவரேஜ் ப்ரொடியூஸ் ஃபார் 10 இயர்ஸ். ஓகேவா? 10 இயர்ஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு 1/3 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷாஜஹானுடைய பீரியடில் இந்த ஜாப்ட் சிஸ்டம் வந்து டெக்கான் ப்ரொவின்சஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்கான் பிளேஸ் வரைக்கும் இதை இந்த ஜாப்ட் சிஸ்டமை தான் மெயின்டைன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த முகல் எம்பரர்ஸ் வந்து இக்டா சிஸ்டம் அப்படின்றத ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இக்டா அப்படின்ற ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து என்ன நேம் பண்ணாங்கன்னா மறுபடியும் ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றி வச்சாங்க. இப்படின்றது என்ன அப்படின்னா இந்த லேண்ட் டென்யூர், இது அதாவது இதுவுமே வந்து லேண்டு வந்து விற்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த சிஸ்டம் தான். இதை வந்து டெல்லி சுல்தானேட் பீரியடில் தான் இந்த சிஸ்டம் வந்து டெவலப் ஆச்சு. இந்த சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா ரெவென்யூ, அதாவது டேக்ஸ் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா? கலெக்ஷன் ஆஃப் த ரெவென்யூ ஆஃப் அன் ஏரியா அண்ட் த பவர் ஆஃப் கவர்னிங் இட் வேர் பெஸ்டவுட் அப்பான் எ மிலிட்ரி ஆர் சிவில் அஃபிஷியல் நவ் நேம்டு ஜாகீர்தார். ஓகேவா? ஸோ இது என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர், அந்த ஏரியாவை வந்து கவர்ன் பண்ணுறாங்க இல்லையா, ரன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணியும் ரெவென்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மன்சப்தாரும் வந்து ஜாகீர்தார் அப்படின்னா ஜாகீர்தார்னு சொல்லுவாங்க. இஃப் ஹீ வாஸ் நாட் பெய்ட் இன் கேஷ் கொடுக்கலனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மன்சப்தார் வந்து இந்த ரெவென்யூ கலெக்ட் பண்ணது, அதாவது இந்த டேக்ஸ் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா இந்த மூலயமா தான் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. த ஜாகீர்தார் கலெக்டட் த ரெவென்யூ த்ரூ ஹிஸ் ஓன் அஃபிஷியல்ஸ். ஸோ அவங்களுடைய ஓன் அஃபிஷியல்ஸே வந்து இவங்க யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிடுவாங்க, ரெவென்யூ வந்து வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு அமல் குசார் அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டு டேக்ஸையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறவர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும். ஓகேவா? அவங்கள யார் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு பிளேஸ்க்கும் அவங்க தான் வந்து அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. போட்தார், குவாங்கோ, பாட்வாரி அண்ட் முகாடாம்ஸ், இவங்கெல்லாம் தான் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும். அவங்க தான் ரெவென்யூ கலெக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. Those appointed to collect the revenue from the landholders were called ஜமீன்தார்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரெவென்யூ கலெக்ட் பண்ணுவாங்க லேண்ட் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து. அவங்களெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜமீன்தார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தார்ஸ் கலெக்டட் taxes and maintained law and order with the help of Mughal officials அண்ட் சோல்ஜர்ஸ். ஸோ முகல் அஃபிஷியல்ஸும் அவங்க சோல்ஜர்ஸையும் வச்சு இவங்க என்ன செய்வாங்கன்னா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. த லோக்கல் chieftains அண்ட் த லிட்டில் கிங்ஸ் வேர்
ஆல்சோ கால்டு ஜமீன்தார்ஸ். அந்த ஸ்மால் கிங்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜமீன்தார்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 16th செஞ்சுரியோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமீன்தார்ஸும் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெரிடிட்டரி பேஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. The zamindar was enforced to maintain troops for the purpose of collecting revenue. ஸோ இவங்களுடைய மெயின் பர்பஸ் என்ன? ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணுறது தான் மெயின் பர்பஸ். த எம்பரர் கிராண்டட் லேண்ட் டு ஸ்காலர்ஸ், ஹோலி மென் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இவங்க வந்து லேண்டை எங்கெங்கெல்லாம் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸ்காலர்ஸ்னால் பெரிய பெரிய அறிஞர்கள் கவிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹோலி மேன், இந்த ரொம்ப புனிதமான மேனுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாச்சும் தேவைன்னா இப்போ ஹிந்துஸ்க்கு ஏதோ ஒரு பிளேஸ் வேணும், ஒரு ஏரியா வேணும், இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த லேண்டு வந்து ஃப்ரீ, அவங்க வந்து டேக்ஸ் கட்ட தேவை கிடையாது. அதனால் அந்த லேண்ட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுயூர்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ, டேக்ஸ் கட்ட தேவையில்லை. சரியா? நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் பாலிசி. இந்த முகல் எம்பரர்ஸ்னால், முகல் அப்படின்றதே பார்த்தோம், இவங்க வந்து இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஸோ அக்பர் வந்து இதை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். அக்பரோட கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ச்சுகீஸ் வந்து ரொம்ப போர்ச்சுகீஸ் ஆல்சோ இஸ்லாமிக் தான். அவங்கள வந்து அக்பரோட கோர்ட்டில் அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் எல்லா ரிலீஜியனுக்கும் வந்து நிறைய நல்ல நல்ல பிரின்சிபல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் ட்ரை பண்ணார். அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே ஒரு ஃபெய்த்து, ஒரே ஒரு நம்பிக்கையில் கொண்டு வரணும்னு நினச்சாரு. அதுக்கு பேர் தான் வந்து தின்னி இல்லா, அதாவது டிவைன் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பிரின்சிபல்ஸ் இன்க்ளூட் பண்ணி அதை ஒன்றா ஃபார்முலேட் பண்ணியிருந்தார். ஜஹாங்கீர் அண்ட் ஷாஜஹான் ஆல்சோ ஃபாலோட் த பாலிசி ஆஃப் அக்பர். இதை வந்து யாரும் ஃபாலோ பண்ணாங்க? ஜஹாங்கீர், ஷாஜஹான் 2 பேருமே ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாளில் இவருக்கு அப்புறம் இதில் வந்துட்டு இவருடைய பாலிசிஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அவுரங்கசீப் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டார். as we pointed earlier, reimpose the ஜிசியா அண்ட் பில்கிரிம் டேக்ஸ் ஆன் த ஹிந்துஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹிந்துஸ்க்கு ஜிசியா அப்படின்ற டேக்ஸை வாங்கினாங்க இல்லையா, ஸோ அதை வந்து திருப்பியும் கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன ஆகுச்சு? மற்ற ரிலீஜியஸ் மேலே இருக்கக்கூடிய டாலரன்ஸ்னால பீப்புள் கிட்ட இவருக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டியே கிடைக்காம போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். Babur introduced the Persian style of the architecture to India by building many structures at Agra, Bayana, Dolpur, Gwalior, Kyul, but only a few of them exist today. So இந்த பர்சியன் ஸ்டைலில் வந்து நம்ம இந்தியாவில் ஆர்கிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பாபர் நினச்சாரு. அந்த மாதிரி வந்து நிறைய பில்ட் பண்ணியிருந்தார் நிறைய பிளேசஸில். ஆக்ரா, பயானா, தோல்பூர், குவாலியர், கியோல் அப்படின்ற பிளேஸ்லாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான 2 ஸ்ட்ரக்சர் தான் வந்து இன்றைக்கும் இருக்குது. ஹுமாயூன்ஸ் பேலஸ் இன் டெல்லி, Dinni Pana was probably destroyed by Sher Shah, who built the Purana Kuila in its place. ஸோ இப்போ வந்து ஹுமாயூனோட பேலஸ் வந்து டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தின்னி பானா அப்படின்றது வந்து ஷெர்ஷா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அவர் வந்து இன்னும் எதை பில்ட் பண்ணியிருந்தார், அந்த பிளேஸை அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு புராணா குயிலா அப்படின்றத வந்து பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இவருடைய பீரியடில் இந்த ஷெர்ஷாவுடைய அந்த ரூலில் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் சாசரம் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்டிங், அதை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு ஃபேமஸான பில்டிங்கே அந்த பிளேஸில். புராணா குயிலா இங்கே பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு திவானி ஆம், அதுக்கு கீழே பாருங்கள் புலாண்டா தர்வாசா அப்படின்ற பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் ஃபோர்ட் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாருங்க. திவானி காஸ், எது திவானி காஸ்? இதுதான், இந்த பில்டிங் தான் பாருங்கள். திவானி காஸ், திவானி ஆம்,
பஞ்ச் மஹால் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் இன் 5 ஸ்டோரிஸ். பஞ்ச் அப்படின்னாலே நமக்கு 5ன்றது தெரியும். அது வந்து பிரமிடல் ஸ்ட்ரக்சரில் இருக்குமா. ஸோ அதுக்கு வந்து 5 ஸ்டோரிஸ் வச்சு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராங் மஹால், சலீம்ஸ் சிஸ்டின் ஸ்டோம், புலண்ட் தர்வாஷா were built during Akbar's time. அக்பரோட பீரியடில் இந்த பில்டிங்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜஹாங்கீர் completed Akbar's tomb at Shikandra and the beautiful building containing the tomb of Itmad-ud-Dawla, the father of Noor Jahan at Agra. ஸோ ஜஹாங்கீர் வந்து அக்பரோட டோம்பை சிக்கந்திராவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நூர் ஜஹானுடைய ஃபாதர் அவர் வந்து இட்மாடுத் தௌலா அப்படின்றவர், அவரும் வந்து பியூட்டிஃபுல் பில்டிங், இந்த டோம்ப்லாம் வச்ச மாதிரி, அந்த மேலே பாருங்கள் கோபுரத்துக்கு மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்ச மாதிரி அவரும் வந்து பியூட்டிஃபுல்லாக பில்டிங் வச்சுருந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷாஜஹான்ஸ் டைம் விட்னஸ்ட் த கிளைமேக்ஸ் ஆஃப் முகல் ஸ்ப்ளெண்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அப்போ அந்த முகல் எம்பரர்லேயே முகல் கிங்டம்லேயே அதுதான் வந்து லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். The famous peacock throne covered with expensive jewels was made for emperor to sit on. ஸோ அந்த முகல் அந்த கிரேட் கிங் உட்காரத்துக்காகன்னு அந்த சீட் இருக்கு இல்லையா, அதுவே எப்படி இருக்கான், ஒரு பீகாக் த்ரோன், அதாவது பீகாக் மாதிரியான ஒரு டிசைனில் நிறைய ஜுவல்ஸ் வச்சு அவர் உட்காரத்துக்காக அந்த சீட் வந்து கவர் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆச்சு, மறுபடியும் அது ஒரு ஒர்க்கு. அப்புறம் தாஜ்மஹால் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸில் வந்துச்சு. அது எங்கே இருக்குது தாஜ்மஹால், ஜமுனா ரிவர் சைடில் ஆக்ராவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பிசைட்ஸ் தாஜ் ஹி பில்ட் த மோத்தி மஸ்ஜித், த பியர்ல் மாஸ்க் அட் ஆக்ரா. பியர்ல்னா முத்துன்னு பவளம் சொல்லுவோம் இல்லையா, முத்து, அதுலேயே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மோத்தி மஸ்ஜித் அப்படின்றத வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு தாஜ் பக்கத்தில். அதுக்கப்புறம் த கிரேட் ஜமா மஸ்ஜித் ஆஃப் டெல்லி, திவானி காஸ் திவானி ஆம் இன் ஹிஸ் பேலஸ் இன் டெல்லி. இந்த பிளேசஸையுமே வந்து இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. யார், ஷாஜஹான். சரியா. நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, பில்டிங்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அவுரங்கசீப்போட பீரியடில் என்ன நடந்தது, டியூரிங் அவுரங்கசீப்ஸ் ரெயின் த ஆர்கிடெக்சர் டிட் நாட் ரிசீவ் மச் பேட்ரானேஜ். ஸோ அந்த அவுரங்கசீப் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சருக்குலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுத்ததில்லை, அவ்வளோவா வந்து ஒன்றும் இது ஸ்ப்ரெட் ஆகலை, அவ்வளோ சப்போர்ட் இதுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பிபி கா மக்பாத்ரா in Aurangabad, a mausoleum built by his son Prince Azan Shah as a loving tribute to his mother in the late 17th century is however worth mentioning. இன்றைக்கும் சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் எது அப்படின்னா இந்த மக்பாத்ரா அப்படின்றது ஒன்று. அது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அவுரங்கசீப்போட சன் அசாம் கான், யாருக்காக, அவங்க அம்மாவுடைய நினைவாக கட்டியிருந்திருக்காங்க 17th செஞ்சுரியில். அது வந்து இன்றைக்கும் சொல்லப்பட்டுருக்கு. சரியா. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் ரெட் ஃபோர்ட். பாருங்கள், த ரெட் ஃபோர்ட் நீங்கள் நிறைய இடத்துல நிறையா பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா. சி, ரெட் ஃபோர்ட் ஆல்சோ கால்ட் லால் குயிலா, இது என்னன்னு சொல்லுவோம், லால் குயிலா அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. அப்போ வந்து இந்த ரெட் ஃபோர்ட் வந்து இந்த முகல் எம்பரர்ஸ்க்காக தங்கக்கூடிய பிளேஸாக இருந்துச்சு, அவங்களுக்கான ரெசிடென்ஸாக இருந்துச்சு. இது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, 1639 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, ஷாஜஹான் தான் வந்து இதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார், ஆஸ் த பேலஸ் ஆஃப் ஹிஸ் ஃபோர்ட்டிஃபைடு கேபிட்டல் ஷாஜஹானாபாத். The Red Fort is named for its massive enclosing walls of red sandstones. ஸோ இது வந்து பாருங்கள், இது எதனால இதுக்கு ரெட் ஃபோர்ட்டு நேம் வந்துச்சு, எல்லாமே வந்து பாருங்கள் ரெட் கலர்ட் ஸ்டோன்ஸால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே இந்த ரெட் கலர்ட் ஸ்டோன்ஸ்னால தான் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி நேம் வந்தது. இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க,
ஷாஜஹான். எந்த இயர்? 1639. சரியா? That's all students. This lesson is over. We'll see next lesson in next video. Thank you.